எவன் ஒருவனுக்கு தன்னிடத்தில் நம்பிக்கை இல்லையோ அவனே நாத்திகன். பண்டைய மதங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவனை நாத்திகன் என குறிப்பிடுகின்றன. ஆனால் நான் தன்னம்பிக்கை இல்லாதவனை நாத்திகன் என சொல்லுவேன். தன்னம்பிக்கை கொண்டிருக்கும் ஒரு சிலருடைய வரலாறே உலக சரித்திரமாகும். அத்தகைய நம்பிக்கை உள்ளே இருக்கும் எல்லையற்ற ஆற்றலை வெளிவர வைக்கிறது. அப்போது நீ எதையும் சாதிக்க முடியும். அளவு கடந்த ஆற்றலை வெளிப்படுத்த போதுமான அளவிற்கு உண்மையாக நீ முயற்சி செய்யாத போதுதான் தோல்வியே அடைகிறாய். ஒரு மனிதனோ அல்லது ஒரு நாடோ தன்னம்பிக்கை இழந்தவுடனேயே அழிவுக்கு வருகிறது. நம்பிக்கை, நம்மிடத்தில் நம்பிக்கை, கடவுளிடத்தில் நம்பிக்கை, இதுவே வெற்றி பெறுவதன் ரகசியமாகும். உங்கள் 33 கோடி பிராண தெய்வங்களிடத்திலும் மேலும் அவ்வப்போது உங்களிடையே அந்நிய நாட்டவர்கள் புகுத்தி இருக்கும் இதர தெய்வத்திலும் நம்பிக்கை இருந்து ஆனால் உங்களிடத்தை தன்னம்பிக்கை இல்லாவிட்டால் உங்களுக்கு வெற்றி எளிதில் கிட்டப்போவதில்லை. ஒரு கருத்தையோ அல்லது ஒரு லட்சியத்தையோ எடுத்துக்கொள். அந்த ஒரு கருத்தையோ அல்லது லட்சியத்தையோ உனது வாழ்க்கை மயமாக்கு. அதையே கனவு காண். அந்த கருத்தையும் லட்சியத்தையும் ஒட்டியே வாழ்ந்து வா. மூளை, தசை, நரம்புகள் என உடலின் ஒவ்வொரு பாகத்திலும் அந்த கருத்தையே நிலைநிற்கட்டும். அந்த நிலையில் மற்ற எல்லா கருத்துக்களையும் தவிர்த்துவிடு. வெற்றிக்கு இதுவும் தான் வழி. நாம் உண்மையிலேயே வெற்றி பெற விரும்பினால் நம்முள் நாம் மேலும் ஆழ்ந்து சென்றாக வேண்டும் மற்றும் நம்முடைய ஆற்றல்களை ஒருமுகப்படுத்தப்பட வேண்டும். ஒருமுகப்படுத்தப்படும் இந்த ஆற்றல் வளர வளர அதிக அளவில் அறிவை பெறலாம். உதாரணமாக, செருப்புக்கு மெருகு போடுபவன் மனதை அதில் அதிகம் ஒருமுகப்படுத்தி செய்வதால் மேலும் சிறப்பாக செருப்புகளுக்கு மெழுகு பூசுவான். மனதை ஒருமுகப்படுத்தி செய்யும் சமையல்காரன் மேலும் சிறந்த உணவு முறைகளை சமைப்பான். பணம் சேர்ப்பதோ அல்லது கடவுள் வழிபாடோ அல்லது வேறு எந்த ஒரு வேலையானாலும் சரி, மனதை ஒருமுகப்படுத்துவதன் மூலம் ஆற்றல் வளர வளர மேலும் சிறப்பாக அந்த காரியத்தை செய்து முடிக்க முடியும். எளிதில் வெற்றி பெறவும் முடியும். மனது அதிகமாக ஒருமுகப்படும் பொழுதுதான் அதன் ஆற்றல் அதிகமாக ஒரு இடத்தில் செலுத்தப்படுகிறது. இதுதான் மனதின் ஆற்றலை பற்றிய ரகசியமாகும். எந்த ஒரு சக்தியையும் புதிதாக உண்டாக்க முடியாது. ஏற்கனவே உள்ள சக்தியை வேறு ஒரு திசைக்கு நாம் திருப்பிவிட முடியும். எனவே நமது கைகளில் ஏற்கனவே உள்ள மாபெரும் ஆற்றலை அடக்கியாள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மிக தாழ்ந்த நிலையில் உள்ள மனிதனை மிகவும் உயர்ந்த நிலையில் உள்ள மனிதனோடு ஒப்பிட்டு பார். அவர்களிடையே உள்ள வேற்றுமை மனதை ஒருமுகப்படுத்தப்படும் திறமைக்கு ஏற்பவே அமைந்திருக்கும். சிந்தனையில் 90% ஆற்றலை சாதாரண மனிதனால் வீணடிக்கப்படுகிறது. எனவே தொடர்ந்து அவன் பெரிய தவறுகளை செய்து கொண்டிருக்கிறான். சரியான பயிற்சியை பெற்ற மனிதனோ மனமோ ஒருபோதும் தவறு செய்வதில்லை. நல்ல எண்ணங்கள், தீய எண்ணங்கள் ஆகியவற்றில் ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியே வலிமை மிக்க ஆற்றலை பெற்றிருக்கிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவை நிறைந்திருக்கின்றன. அவற்றின் அதிர்வுகள் தொடர்ந்து இருந்து வருவதனால் அந்த எண்ணங்கள் செயலுக்கு வரும் வரையில் அவை கருத்து வடிவில் இருக்கின்றன. உதாரணமாக, மனிதனின் கையில் உள்ள ஆற்றல் அவன் ஓர் அடி அடிக்கும் வரையிலும், அதாவது அவன் அந்த ஆற்றலுக்கு செயல் வடிவம் தரும் வரையிலும் மறைந்தே இருக்கிறது. நாம் நல்ல மற்றும் தீய எண்ணங்களின் உரிமையாளர்களாக இருக்கிறோம். ஒரு ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதின், அதாவது அவன் கட்டுப்பாட்டில் உள்ள மனதில் தீய எண்ணங்கள் ஒருபோதும் எழாது. நீ எதை செய்தாலும் அதன் பொருட்டு உனது மனம், இதயம், ஆன்மா முழுவதையும் அதற்காக அர்ப்பணித்து விடு. சுதந்திரமானவனாக இரு. எவரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்காதே. நான் உறுதியாக சொல்வேன், உனது கடந்த கால வாழ்க்கையை நீ பின்னோக்கி திரும்பி பார்ப்பாயானால் நீ வீணாக எப்போதும் மற்றவர்களிடமிருந்து உதவியை பெற முயற்சி செய்ததையும் அப்படி எதுவும் வராமல் போனதையும் காண்பாய். வந்த உதவிகள் எல்லாம் முன்னிலிருந்து வந்தவை. இவனை நம்பு அல்லது அவனை நம்பு என்று மற்றவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் நான் சொல்கிறேன், முதலில் உன்னிடத்திலேயே நீ நம்பிக்கை வை. அதுதான் வெற்றிக்கான வழி. உன்னிடத்தில் நீ நம்பிக்கை வை. எல்லா ஆற்றல்களும் உனக்குள்ளே இருக்கின்றன. அதை நீ உணர்ந்து அந்த ஆற்றலை வெளிப்படுத்து. நான் எதையும் சாதிக்க வல்லவன் என உறக்கச் சொல். தன்னம்பிக்கையை இழந்து விடாதே. பாதை கத்தி முனையில் நடப்பதைப் போல மிகவும் கடினமானதுதான். எனினும் எழுந்திரு, விழித்துக்கொள், மனம் தளராதே. நீ அடைய வேண்டிய உனது லட்சியமாகிய குறிக்கோளை கண்டுபிடி. நீ எப்பொழுதும் உனது தன்னம்பிக்கையில் நிலைத்திரு. வெற்றி பெறுவதற்கு நிறைந்த விடாமுயற்சியும் பெரும் மன உறுதியும் நீ கொண்டிருக்க வேண்டும். விடாமுயற்சி பெற்றவன் சமுத்திரத்தையே குடித்து விடுவான். எனது சங்கல்பத்தால் மலைகள் நொறுங்கி விழுந்தாக வேண்டும் என்று சொல்கிறான். அத்தகைய ஆற்றலை, அத்தகைய மன உறுதியை நீ பெறு. கடுமையாக உழைத்திடு. உனது குறிக்கோளை நோக்கி தொடர்ந்து சென்று கொண்டிரு. இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதே. என்னால் இயலாது என்றும் ஒரு நாளும் சொல்லாதே. 1000 முறை உனது லட்சியத்தை கையில் கொள். 1000 முறை தோல்வி உற்றாலும் மீண்டும் ஒரு முறை முயற்சி செய். பலவீனத்திற்கான பரிகாரம்
அதாவது தோல்விக்கான பரிகாரம் ஓயாத தோல்வியை பற்றி சிந்திப்பதல்ல, மாறாக வலிமையை குறித்து சிந்திப்பதாகும், வெற்றிக்கான வழியை குறித்து சிந்திப்பதாகும். மக்களுக்கு ஏற்கனவே அவர்களுக்குள் இருந்து வரும் வலிமையை பற்றி போதிப்பாயாக நீ. கோழைகளுக்கும் முட்டாள்களுக்கும் தோல்வி ஏற்படும் பொழுது இதுதான் விதி என்று சொல்கிறார்கள். ஆனால் தன்னம்பிக்கையுடைய மனிதனோ எழுந்து நின்று என்னுடைய தலைவிதியை நானே தீர்மானிக்கிறேன் என்று சொல்கிறான். உன்னுடைய குறிக்கோளை அடைவதற்கு ஏன் நீ முயற்சி செய்யக்கூடாது? தோல்வியின் மூலம் மேலும் நாம் புத்திசாலி ஆகிறோம். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். நீ உன்னை பலவீனன் என நினைத்தால் பலவீனனாகவே ஆகிவிடுவாய். நீ உன்னை வலிமையுடன் என நினைத்தால் வலிமை படைத்தவனாகவே ஆகிவிடுகிறாய். நமது சொந்த மனம்தான் நமக்கு ஏற்றார் போல் உலகத்தை தோன்றும்படி செய்கிறது. நமது எண்ணங்களே பொருட்களை அழகாகவும் அவலட்சணமாகவும் காட்டுகின்றன. இந்த உலகம் முழுவதும் நமது சொந்த மனத்திலேயே அடங்கியிருக்கிறது. எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள், கற்றுக்கொள். விழித்துக் கொள்ளுங்கள், இனியும் தூங்க வேண்டாம். எல்லா தேவைகளையும் எல்லா துன்பங்களையும் நீக்குவதற்கான பேராற்றல் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கிறது. இதை நம்புங்கள். அப்போதுதான் அந்த பெரிய சக்தி உங்களிடமிருந்து வெளிப்படும். எல்லையற்ற வலிமையும் எல்லையற்ற வெல்ல முடியாத ஆற்றலை உனக்குள் குடிகொண்டிருப்பதை நீ உணர முடிந்தால், அந்த ஆற்றலை வெளியே கொண்டு வர முடியுமானால் நீ வெற்றி பெறுவாய்.